அக்கா, நீ வேணா இங்கேயே உட்காந்துருக்கியா? ஏன்பா? இல்லக்கா, நாங்களும் எல்லா பக்கமும் வீடு கேட்டாச்சு. ஒருத்தரும் வீடு தாரேனே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதுல வேற நீயும் எங்களோட சேர்ந்துக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு கிடக்குற, இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயுமா. அதனாலதான் சொல்றேன், நாங்க 2 பேரும் போயிட்டு அங்க இங்கேன்னு பாத்துட்டு வரோம். நீ கம்முன்னு உட்காருறியா? இல்லடா, நானும் வரேன். நான் மட்டும் உட்காந்து என்ன பண்ண போறேன்? அம்மா, மாமா சொல்றதம்மா சரி. நீ எதுக்கு சும்மா அங்க இங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்க? உன்னை நல்லா பாத்துக்கிறோம்னு நாங்க கூட்டிட்டு வந்துட்டோம். எங்களோட சேர்ந்து எதுக்கு நீ அலைஞ்சுக்கிட்டு கிடக்கணும்? இல்லடா, நானும் வரேன்டா. ஏக்கா, நீ என்னக்கா சொல்லிக்கிட்டு இருக்க? கம்மு நீங்க உட்காருக்கான்னு தானக்கா சொல்றேன். இல்லடா, இன்னைக்கு நான் படுற ஒவ்வொரு கஷ்டமும் என் மனசுல ஆழமா பதியணும்டா. அப்பதான்டா ஒரு வெறி வரும். இதுக்கப்புறம் அந்த குடும்பத்தோட போய் எக்காரணத்தை கொண்டு சேரக்கூடாதுன்ற வெறி என் மனசுக்குள்ள இருக்கும். அதுக்காக தான்டா சொல்றேன். நீ அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு, ஆனா உன்னை இப்படி அங்க இங்கன்னு அலக்கழிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைக்காத. மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. டேய், நானும் வரேன். நான் சொன்ன கேளுங்கடா. ஓய், சொன்னா உனக்கு புரியுதா புரியலையா? கம்முனு உட்காருனா உட்காரு. சும்மா அங்க வரேன் இங்க வரேன் இருக்காத கடுப்பேத்திக்கிட்டு. 2 பயலுக்கு நீங்க 2 பேரும் அலையறத பார்த்தா கஷ்டமா இருக்குடா எனக்கு. இதுல என்னக்கா கஷ்டம்? ஆம்பளை பசங்க நாங்க கூட அங்க இங்கேன்னு அலைவோம் வைப்போம். நீ எங்களோட சேர்ந்துக்கிட்டு அலையிறதுக்கா கஷ்டமா இருக்கு. எள்ளுனா என்னைக்கு காயுதுன்னா எலிப்புளுக்கு ஏன் சேர்ந்து காயணும்? கம்முனு உட்காரு. அம்மா நீ வாமாம்மா. இதை பார்த்துக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. எப்ப பார்த்தாலும் இதே வேலைதான். இப்ப ஏன் பாருங்க, அவங்க கூப்பிட்டாங்கன்னா உடனே தலையாட்டிக்கிட்டு ஓடினாலும் ஓடிடும். அப்படியாப்பட்ட ஆளு. வாங்க நம்ம போவோம். வீடு பார்க்க போறது 2 பயலுக மட்டும் போனா எப்படி வீடு கிடைக்கும்? நானும் வந்தேன்னா ஏதாவது ஒன்று பேசியாவது இடம் வாங்கலாம். ஷோ, இந்த பயல்களுக்கு சொன்னா புரியுதா? இந்த காலத்துல எல்லாம் வாடகை வீடு கிடைக்கிறதுன்றது பெரிய குதிரை கொம்பு. 1008 கேள்வி கேட்பாங்க. சொன்ன அந்த பயல்களுக்கு புரியவும் மாட்டேங்குது. ஏய், சோறாச்சா இல்லையாடியே? ஏய் அமுதா, ஏய், எவ்வளோ நேரம் இப்படி உட்கார வச்சுக்கிட்டு இருக்கா போறான்னு தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆளு. யோ, நான் எவனை வேணாலும் மன்னிப்பேன் மறப்பையா, ஆனா உன்னைய மட்டும் என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேயா. நான் இந்நேரத்துக்கு எப்படி இருக்க வேண்டிய ஆளு? இந்நேரத்துக்கு என் செல்லாக்குட்டி எனக்கு எத்தனை மெசேஜ் பண்ணி இருக்கும், அதெல்லாம் பேச விடாம பண்ணிட்டியடா. டேய், என்னைக்கா இருந்தாலும் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டா. இன்னைக்கு நான் எவ்வளவு தூரம் படுற கஷ்டத்துக்கு காரணமே நீதான்டா. பெத்த தகப்ப நான் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும். ஆனா நீயே என் வாழ்க்கைய அழிச்சிட்டு இல்ல. நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன்டா. வலுபாபி பையல, நீ எல்லாம் நல்லா இருப்ப, சத்தியாவா நீ நல்லாவே இருக்க மாட்டேடா. கடைசி காலத்துல உனக்குள்ள கொல்லி வைக்க கூட மாட்டேன்டா. பாரு நீ என்ன கதிக்கு ஆளாகி போறன்னு. ஏ அமுதா, ஏய். ஐயோ ஆண்டவனே, புகை வேற இப்படி வருது. புகை வேற இப்படி வருது. இவர் வேற கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஐயோ, எரியவே மாட்டேங்குது. என்னதான் போ, அந்த அடுப்புல வச்சுக்கிட்டு பெரும் ரோதனையா இருக்குது. உள்ளுக்குள்ள என்ன முட்டை விட்டுக்கிட்டு இருக்காளே நம்ம தெரியல. யோ அமுதா, இது அப்புறமேட்டுக்கு உதவும். அவருக்கு என்ன ஏதுன்னு போய் கேட்போம் முதல்ல. என்னங்க என்னங்காச்சு? சோறு போட புரியா இல்ல என்ன அப்படியே சாவடிக்க புரியாடி? சோறு போடுறதுக்கு உனக்கு ரெடி இவ்வளவு நேரம் அடி? இல்லைங்க, நேற்று ராத்திரில மழை வந்துச்சுல்ல, வெளியில கடந்த விரவெல்லாம் நனைஞ்சு போயிடுச்சு. அடுப்பு எரிய மாட்டேங்குதுங்க. சமைக்கிறதுக்குள்ள போதும் ஆகுது. சரியான புகை வீடு முழுக்க, கண்ணெல்லாம் எரியுது. இதுக்கு நான் ரெடி பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு வீட்லயும் பொண்ணுங்களை போய் பாரு, புருஷனுங்களுக்கு சமைச்சு போட்டு அப்படி பக்குவப்படுத்தி பாத்துக்கிறாங்க. ஆனா நீயே மணி இவ்வளோ நேரம் ஆகியும் ஒரு சோறு போட்டியாடி? ஏங்க, நான் சோறு போடலன்னு சொல்லலைங்க, புகையுதுங்க. ஒன்றும் முடியல, கண்ணே முழிக்க முடியல என்னால். நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி விறகு அடுப்பு எரிச்சிருந்தா அதை பற்றி எனக்கு தெரியும். நீ சொல்றத பார்த்தா இது முன்ன பின்ன செத்தா தானே சுடுகாடு தெரியுன்ற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணவன, அதுவும் ஓடி போய் கல்யாணம் பண்ண வீட்டுல என்ன கேஸ் அடுப்பு இருந்துச்சு, விறகு அடுப்பு தானே இருந்துச்சு, அவனுக்கு ஆக்கி போட்டதானே. ஏன் எனக்கு ஆக்கி போடுறதுக்கு உனக்கு வலிக்குதா? என்னங்க என்னங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? எல்லாம் தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணீங்க, இப்போ என்ன இப்படி பேசுறீங்க? எல்லாம் தெரிஞ்சதுனால தாண்டி சொல்றேன், எல்லாம் தெரிஞ்சதுனால தான் சொல்றேன். அவனுக்கு எப்படி ஆக்கி போட்டிருப்ப?
இங்க பாருங்க, இந்த மாதிரி பேசாதீங்க. அந்த வாழ்க்கையை நான் கெட்ட கனவா நினைச்சு என்னைக்கோ நான் மறந்துட்டேன். என்னைக்கு நான் உங்களை பார்த்தனோ அந்த நிமிஷத்துல இருந்து உங்களை தவிர என் மனசுல வர எதுவுமே இல்லை. அதை பத்தி எல்லாம் இப்போதைக்கு பேசாதீங்க. ஐயோ அம்மா, ரொம்ப நல்லவதான், அப்படியே ரொம்ப நல்லவமாய் நடிப்பாம்மா. உன் நடிப்பு வெங்காயம் எனக்கே தெரியும் சரியா? இன்னும் கொஞ்ச நாள் என்னையும் கழட்டி விட்டுருவ, அப்படித்தானே? இங்க பாருங்க, அப்படி பேசாதீங்க வாய் கூசாம. அப்படிலாம் நான் ஒன்றும் கிடையாது. உன்னைய பத்தி எனக்கு தெரியாது. அவன் ஒன்றும் இல்லாதவன், அதனால தானே அவனை கட்டி விட்டுட்டு இவன் சொத்துக்காரன் வசதிக்காரன், இவனை கட்டிக்கிட்டா நம்ம வாழ்க்கை செட்டில் ஆயிக்கலாம் அப்படின்னு வந்த. நடிக்காத. இப்ப கூட என் அப்பா வேணாலும் என்ன சேர்த்துப்பான், அதனால சொத்து பத்தெல்லாம் நமக்கு கிடைக்கும். அதனால கொஞ்ச நாளைக்கு அப்படியே பொறுத்துக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு போலான்னு தானே இப்ப இந்த வேலையை பாக்குற. உன்னைய பத்தி எனக்கு தெரியாது. அடியே இழுப்பி, என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. நடிச்சுக்கிட்டு தெரியுமா அப்படியே. என்ன பார்த்து என்ன வார்த்தை அவரு சொல்லிட்டாரு. உண்மையை சொல்ல போகணும்னா இத்தனை நாளா அந்த ஆறுமுகத்தை பத்தி நான் ஒரு நாள் கூட நினைச்சே பார்க்கல. அது ஒரு கெட்ட கனவாவே நான் மறந்துட்டேன். ஆனா இந்த மனுஷன் இன்னைக்குதான் அதை பத்தி எனக்கு ஞாபகமே படுத்தி இருக்காரு. அவன் கூட வாழும்போது கூட அவன் என்ன ஒரு நாளும் கஷ்டப்படுத்தினது கிடையாது. என்ன தங்கத்தட்டுல வச்சு தாங்க தாங்கன்னு தாங்கினான். ஒவ்வொரு நாளும் இந்த மனுஷங்கிட்ட நான் நல்லவதான், நான் நல்லவதான், நான் நல்லவதான்னு நிரூபிக்கிறதுக்கே பல போராட்டமா இருக்கு. இன்னும் எத்தனை ஜென்மத்துக்கு நான் இன்னும் இந்த ஆளுகிட்ட போராட போறேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. உண்மையா சொல்ல போனா அந்த ஆறுமுகம் வேலையும் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து எனக்காக சமையல் செஞ்சு என் துணிமணி துவைச்சு போட்டு பாத்திரம் கழுவி நான் எந்த விஷயத்துலையும் கஷ்டப்பட்டுற கூடாதுன்னு என்னை அப்படி பார்த்துக்கிட்டான். இதுலயும் அடிக்கடி அவன் சொல்லுவான், என் கை காப்பு காய்ச்ச கை, உன் கை பூ மாதிரி இருக்கு. இது பூ மாதிரியான கை என்னைக்கும் கஷ்டப்பட்டு எந்த வேலையும் செஞ்சிடக்கூடாதுன்னு என்னை உட்கார வச்சுக்கிட்டு அம்பட்டு வேலையும் பார்ப்பான். வேலைக்கு போகணுன்னா கூட நான் எந்த வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுற கூடாதுன்னு எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போவான். சாப்பிட்ட தட்டு தண்ணியை கூட நீ எடுத்து ஊத்த வேணாம், அதை அப்படியே வச்சிரு, நான் எடுத்து ஊத்தி கழுவுறேன்னு சொல்லுவான். அவன் முன்னாடி இவர் ஏன் இப்படி இருக்காரு? இவ இன்னைக்கு சோறு போடுற மாதிரி தெரியல. இவளை நம்பிக்கிட்டு இருந்தா சோறு போடாமையே நம்மள கொன்னாலும் கொண்டு விடுவா. நாம போய் கடையில ஏதாச்சும் சாப்பிடுவோம். வீட்டுல ஒரு நாய் பேய கூட காணோம். வீட்டுல யாரு? வீட்டுல யாருன்னு கேட்டேன். இந்தா பாருடி, இந்தா அவ வாரா பாரு, குடிய கெடுத்தவ. ஐயோ, இவளுக வேற வந்து வாட போறாளுங்களப்ப. எங்கடி உன் பையன்? எங்க உன் பையன்? அம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் உன் மாமியாரு. என்ன வாடி போடின்னு என்ன பழக்கம் அதெல்லாம்? அப்படிதாண்டி பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். என் குடிய கெடுத்த பாவிக்கு மரியாதை தான் ஒண்ணு குறைச்சலு. இங்க பாரு, இப்படி எல்லாம் பேசாத, அப்புறம் உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன், உனக்கு நல்லதுக்கு இல்ல. வந்துட்டான் பாத்தியா? யோ ஏய், என்ன எதுக்கு இங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல எல்லாம் வெளியே போங்க வீட்டை விட்டு. வீட்டை விட்டு போகணுமா? நான் எதுக்கியா போகணும்? நான் எதுக்கு போகணும்? என் புள்ள இந்த வீட்டுல தானே பிறந்தா, அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு போகணும்? பாரு, ஒழுங்க மரியாதைய வெளியே போயிடுன்னு சொல்லிட்டேன். வேற எதுவும் பேசிக்கிட்டு இருக்க கூடாதீங்க. போ போ போ, முதல்ல எல்லாம் வெளியே போ. டேய், உன் தங்கச்செல்லாம் கூட்டிட்டு கிளம்புடா. ஏதா யார பார்த்து வாடா போடன? என் அண்ணன்டா. நீ மட்டும் எங்க அம்மாவை வாடி போடின்னு பேசுவ, ஆனா உங்க அண்ணனை மட்டும் நான் வாங்க போங்கன்னு மரியாதையை பேசணுமா? மரியாதை கொடுத்தா மரியாதை வரும், மரியாதை இல்லைன்னா அதுக்கேத்தாப்புல தான் வரும். ஒழுங்கு மரியாதை வெளியே போங்க எல்லாரும். என்னடி அப்பா ஒப்பா? அவனோட குணம் இதுதாண்டி. வெளியே போற மாதிரி அனுப்பி விட்டுட்டு இப்ப டைவர்ஸ் கொடுக்குறீங்க. டைவர்ஸ் எதுக்குடா என் பிள்ளைக்கு டைவர்ஸ் கொடுக்குறீங்க? என் பிள்ளை அப்படி என்ன பண்ணுனா டைவர்ஸ் கொடுக்குறீங்க?
ஏண்டி மாப்பிள்ளைய வாடா போடான்ற உன் புள்ள மாமியார வாடி போடின்றா. என்னடி குடும்பம் இதெல்லாம்? என்ன குடும்பம்? நான் கூட நினச்சேன் இந்த பையன் இப்படி டைவர்ஸ் கொடுக்குறானே, ஐயோ புள்ள வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயமாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் 2 பேரும் பண்ணுற பேச்சுக்கும் வார்த்தைக்கும் உங்களுக்கெல்லாம் இதை விட கொடுமையாக தாண்டி இருக்கணும். உன் பிள்ளைக்கு இங்கே என்ன குடைச்சல் கொடுத்தான்? நல்லா தானே தின்னவும் வைக்கவுமா இருந்தா? கூடவே இருந்து குழி பறிக்கிற மாதிரி என் பிள்ளைய பற்றி அதை இதன்னு சொல்லி அவங்க மாமியார்கிட்ட இத்தனை நாள் அவள் குடும்பத்துலேருந்து அவளை வெட்டி விடணும்னு சொல்லி இப்போ தான் குடும்பம் ஒன்று சேர்ந்துருக்கு. ஆனால் நீங்கள் 2 பேரும் என்ன சொல்லியிருக்கீங்க? அந்த புள்ள வயிற்றுல இருக்கிற பிஞ்சு குழந்தை இன்னும் பூமிக்கு கூட வரல, அதுக்குள்ள அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆகணும் வைக்கணும்னு பேசுறீங்க. நீங்களாம் மனுஷங்களாடி நிஜமா? இல்லை நீங்கள் மனுஷங்களான்னு கேட்டேன். ஒரு நல்லவங்களா இருந்தா இந்த மாதிரி பேச்செல்லாம் வாயில வராது. நான் கூட இவன் டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டேன். பாவம் அந்த பிள்ளை எப்படி பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு இருப்பா வைப்பா, அவள் வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் ஆடுற ஆட்டத்துக்கு உங்களுக்கு இதுதான் சரியான தண்டனைன்னு தோணுது. ஒழுங்கு மரியாதையே வெளியே போங்க. எங்களால் போக முடியாது. நான் எதுக்கு போகணும்? நான் இந்த வீட்டு மருமவ. நான் என்ன இல்லாத பொல்லாதியா? அவங்க மாமியார்கிட்ட போன் போட்டு சொன்னேன், உண்மையை தானே சொன்னேன். எதுடி உண்மை? எது உண்மை? இங்க பாரு, அடி வாங்கிட்டு தான் நீ போற. ஒழுங்கு மரியாதையா போயிரு சொல்லிட்டேன். பாத்தியாடா எப்படி அராஜகம் பண்றாங்கன்னு. ஒரு போன் போட்டு சொன்னதுக்கெல்லாம் டைவர்ஸ் பண்ணுவாங்களாம். என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிற? அவளை அடிச்சாலும் வச்சாலும் கேட்கறதுக்கு நாதியில இருந்தாலே 2 பேரும் இப்படி பண்றாங்க. போய் அடிச்சு வெளு ரோட்டி விடுறா போடா. இதுக்கு தான் உனக்கு பொண்ணை கட்டி கொடுக்கறதா? பொண்ணை கட்டி கொடுத்தா அதை எப்படி பாத்துக்கணும்? என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? என் தங்கச்சிக்கு அடிச்சா கேட்கறதுக்கு நாதியில நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? தொலைச்சு கட்டி போடுவேன்னு சொல்லிட்டேன். முதல்ல நீ உன் குடும்பத்தை போய் பாரு, அதுக்கப்புறம் உன் தங்கச்சி குடும்பத்தை பார்க்கலாம். ஒழுங்கு மரியாதையா வெளியே போங்கடா. என் தங்கச்சி வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லாம இங்க நாங்க போக மாட்டோம். அப்படியா? வெளியவே குத்த வச்சு உட்காந்துரு. நாளைக்கு விடிஞ்சதுக்கு அப்புறம் கோர்ட்ல வச்சு பேசிக்கலாம். போங்கடா முதல்ல வெளியே. நீ எல்லாம் ஒரு நல்ல மனுஷன்னு நினைச்சுதானே உனக்கு பொண்ணை கட்டி கொடுத்தோம். இப்படி என் புள்ள வாழ்க்கையை அழிச்சு போட்டீங்களே. நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? ஒரு காலமும் நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்க. உங்க வீட்டுல புழுவே பூச்சி எதுவுமே தங்காது. அடியே குடிய கெடுத்த பாவி, ஒன்னால தாண்டி என் வாழ்க்கையே இப்படி ஆணுச்சு. பிள்ளைக்கு நல்லதை சொல்லி கொடுக்குற தாயை நான் பார்த்துருக்கேன். ஆனா எப்ப பார்த்தாலும் அவளுக்கு எதை பார்த்தாலும் உன் குடும்பத்தை பார்க்காத வைக்காத, உன் குடும்பத்தை அடிச்சு வீட்டை விட்டு துரத்திரு, நீ மட்டுமே அனுபவின்னு சொல்லி கொடுத்து இன்னைக்கு உன் புள்ள இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கானா அதுக்கு காரணமே நீதான். பெத்த தாய்னா நல்லது சொல்லி தரணும். ஆனா நீ எப்ப பார்த்தாலும் கெட்டு போறதுக்கு வழிய சொல்லிட்டு இப்ப நல்ல மாதிரி நடிக்கிறியா? படுபாவி பையனே, யார் மேல கைய வச்ச? பாரு, சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. நானும் பொறுத்து போனேன். உங்க ஆட்டத்தை எல்லாம் இனிமே என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது சொல்லிட்டேன். உனக்கு ஒழுங்கா உன் குடும்பத்தை நடத்த முடியல, நீ என் குடும்பத்துல கேள்வி கேட்க வந்துட்டியா? ஒழுங்க மரியாதையே போயிரு, இல்லைன்னா அடி வாங்கிட்டு தான் போறீங்க எல்லாரும். என் தாயை அடிச்சு என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்து இதுக்குதான் உனக்கு நகைப்பட்டு கட்டி கொடுத்தனாடா. போதாத குறைக்கு இப்ப என்னைய அடிக்கிற? ஆமாண்டா, இத்தனை நாள் உன் வீட்டுல சண்டையத்தனம் பண்ணிக்கிட்டு திரிஞ்சல்ல, அப்ப அதெல்லாம் உனக்கு வரும்ல இப்ப திருப்பி. ஐயோ, இந்த பையன் இத்தனை நாள் இவ்வளோ கோவத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு இருந்திருக்கானே. இது தெரியாம நம்மளும் இருந்திருக்கோம். இவங்கிட்ட எந்த இதையுமே சொல்லக்கூடாதுன்னு இப்போதையா தெரியுது. ஐயோ, எவ்வளோ அமைதியா இருக்கிற பையன் இன்னைக்கு எப்படி பட்டாசா வெடிக்கிறான். யாருக்கிட்ட உன் வேலையெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்க? உன் வேலையெல்லாம் வெளியே எங்கிட்டாவது வச்சுக்கணும், என்கிட்ட வச்சுக்க கூடாது. ஒட்ட நறுக்கி போடுவேன்னு சொல்லிட்டேன். ஏய், எல்லாரும் ஒழுங்கு மரியாதை வெளியே போங்க, இல்லைன்னா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன். யார் வீட்டுல வந்து யார்கிட்ட அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ இந்த ரவி எப்ப பார்த்தாலும் அமைதியே இருப்பான், நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், எவனை எதுவும் கேட்க மாட்டான் வைக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்களா? தொலைச்சு கட்டி போடுவேன். உன் தங்கச்சிக்கு இங்க என்ன குறை? ஆக்கி வைக்கிறது இல்லையா? இல்ல வாங்கி போடலையா? நீ என்ன செஞ்சிருக்க உன் வீட்டுல உன் பொண்டாட்டிக்கு? ஒண்ணு வாங்கி போட்டிருப்பியா, இல்ல ஏதாவது ஆக்கி கொடுத்துருப்பியா? ஆனா உன் தங்கச்சி உட்கார வச்சுக்கிட்டு இங்க எல்லாம் செஞ்சு கொடுத்ததுக்கு அவன் எனக்கு கொடுக்குறா பாரு எப்படி கூலின்னு. என் குடியவே கெடுக்கிறாளா? இனி அவ குடிய எப்படி அவளே வாழ வைக்கிறான்னு நானும் பாக்குறேன். போகடா முதல்ல வெளியே, போகடா வெளியே முதல்ல. இதுக்கு நீ அனுபவிக்க போற பாரு. நான் அனுபவிச்சுக்கிறேன், முதல்ல நீ வெளியே போடா. உனக்கு மட்டும் என்னடி தனியா சொல்லுவாங்களா? வெளியே போகடி. இங்கே பாரியா, இன்னைக்கு எழுதி வச்சுக்க. பாரு, நீ வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட போறேன்னு பாரு. இந்த குடும்பத்துக்காக கட்டின பொண்டாட்டியை தூக்கி வீசுறல்ல, பாரு நீ என்ன கதிக்கு ஆளாவ போறேன்னு. எங்களுக்கு தெரியும், உன் வேலையை வந்துட்டு போடி. வந்துட்டாளுங்க அப்பதான்.
இங்க வருமா, கதவை பூட்டி வை. இந்த இதுங்கெல்லாம் திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழையிற மாதிரி வந்து நுழைஞ்சிருங்க சொல்லிட்டேன். ஏன்டா இப்படி கோவப்படுற? இதெல்லாம் உன் அக்காவும் மாமாவும் பக்கத்துல இருந்து பார்த்துருந்தாங்க, மனசு நொந்து போயிருப்பாங்கடா. அதே யாரும் வீட்டுல இல்லைல்ல, அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன, நீ கம்முனு இரு. இந்த ரவி என்ன பண்ணாலும் அமைதியா இருப்பான்னு அவளுங்களுக்கு நினப்பு. ஒரு நாள் போட்டு விழுரோட்டி அனுப்புனா தான் இனிமே அந்த புத்தி வராது. வீடு பார்க்குறேன்னு போன பயலுகளுக்கு போய் மணி ஆகி போச்சு. ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலேயாவது வீடு கிடைச்சதா என்னான்னு தெரியல. பார்க்கவும் பாவமாக இருக்குது. இந்த 2 பயலுக மட்டும் எங்கன்னு போய் அலைவானுங்க. நம்மளையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம், அவனுங்க கூட்டிகிட்டு போகாமல் போகிறானுங்க. என்னடா இது, எல்லார் வீட்லயும் வீடு வச்சிருக்காங்க. ஒரு கஷ்டம், ஒரு வீடு கொடுங்க. அதுவும் என்ன சும்மா தர்மத்துக்கா கொடுக்குறாங்க? நம்ம காசு கொடுக்க போறோம், வாடகைக்கு விட போறாங்க. அதுக்கு போய் என்ன கேள்வி கேட்கறானுங்க. என்னப்பா பண்றது? அப்புறம் வாடகை வீடுனா என்ன சும்மாவா? இல்ல, நம்ம என்ன தர்மத்துக்கா கொடுக்க போறாங்க? எத்தனை கேள்வி. ஐயோ அம்மா, முடியல. இவங்களுக்குலாம் பதில் சொல்லு. 3 பேர் தான் இருக்க போறீங்களா, இல்ல 4வது யாராவது வருவாங்களா? தண்ணி எவ்வளவு யூஸ் பண்ணுவீங்க, கரண்ட் எவ்வளவு யூஸ் பண்ணுவீங்க, எல்லாருமே வேலைக்கு போவீங்களா, இல்ல வீட்லயே தான் இருப்பீங்களா, இல்ல சொந்த மந்த யாராவது வருவாங்களா, உங்க கூட எத்தனை நாளைக்கு தங்குவாங்க, நீங்க சைவமா அசைவமா? என்ன இது? என்னப்பா பண்றது? அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா? வா அப்படியே கேட்டு பார்ப்போம். முடியல மாமா, எரிச்ச கண்டாவியா இருக்கு. இதுக்கு பேசாட்டு நம்மளே ஒரு இடத்த வாங்கி அதுல குடிசை போட்டுட்டு தங்கிட்டு போயிடலாம் போல இருக்கு, இவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு கிடக்கிறதுக்கு. சொந்த வீடுன்றது சாதாரண விஷயமா? அதுவும் இல்லாம அவங்களையும் குத்தம் சொல்லி ஒன்னுத்துக்கு ஆக போறது இல்லப்பா. ஒவ்வொருத்தர் வருவாங்க, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பண்ணிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு உருண்டுகிட்டு கிடப்பாங்க. வாடகை கொடுக்குறாங்கன்ற காரணத்துக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருப்பாங்களா? அதுக்குன்னு என்னென்னலாம் கேக்குறாங்க, எரிச்சலா இருக்குல்ல. சரி வாப்பா, வா வா, இங்க எங்கன்னு கேட்டு பாப்போம். வா. கோவப்பட்டா இந்த காலத்துல ஒன்னுத்தையும் சாதிக்க முடியாது. பொறுமையா இருந்துதான் எல்லாத்தையும் சாதிக்கணும். அண்ணே, அம்மா, வீட்டுல ஆள் இருக்கீங்களா? யாருப்பா, யார் வேணும்? அண்ணே, வாடகைக்கு விடப்படணும்னு போர்டு போட்டுருந்துச்சு, அதான் வீடு எதுவும் கிடைக்குங்களா? யாரு நீங்க முதல்ல? நாங்க இந்த ஊரு தாங்க. உங்களெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே. எங்க அக்கா பேரு பத்திரகாளிங்க. இங்கதான் பிள்ளையார் கோயில் வீதியில இருக்காங்க. காட்டு வேலைக்கெல்லாம் போவாங்க. ஏங்க, அவங்க எங்க போனா எனக்கு என்னங்க? இந்த கட்டட வேலைக்கெல்லாம் மேஸ்திரி வேலை பாக்குறாருல, அவரு தெரியுங்களா? அழகு. ஆமா, இப்ப இதுக்கு அந்த ஆளை பத்தி பேசுறேன். இல்லப்பா, அதெல்லாம் சொன்னாதான் கொஞ்சம் வாடகைக்கு வீடு கிடைக்கும், அதுக்கு தான். இங்க பாரு மாமா, அந்த ஆளோட தயவுல தான் நம்ம ஒரு வீடு பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அதெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. முதல்ல கிளம்புங்க கிளம்புங்க. எங்க அக்காவை அங்க உட்கார வச்சுட்டு வந்திருக்கோங்க. காலையில இருந்து அலையோன்னு அலையிறோம். பச்சை தண்ணி கூட பல்லுல படாம கொஞ்சம் வீடு மட்டும் தயவு செஞ்சு கொடுங்க. கரெக்டா மாசம் மாசம் நாங்க வாடகை கட்டிடுவோங்க. என் மாப்பிள்ள பேங்க்ல வேலை செய்யறான், அப்படி கலெக்ஷன் ஆபீசரா. நானும் இங்க கட்டட வேலைக்கெல்லாம் போறேங்க. கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க, வீடு பார்த்து கொடுங்க. நான் கண்டிப்பா வாடகைலாம் தவறாம கட்டி கொடுவோங்க. எப்பா இங்க பாருங்க, இங்க எல்லாம் குடும்பம் இருக்க வீடு, ஆம்பளை பசங்க உங்களை எல்லாம் நம்பி எல்லாம் கொடுக்க முடியாது. முதல்ல கிளம்புங்க. நீங்க பாட்டுக்கு வருவீங்க, அப்புறம் பக்கத்துல பக்கம் உள்ள பிள்ளைங்களை பார்த்து பழகுவீங்க, அப்புறம் கூட்டிக்கிட்டு ஓடுவீங்க, அதெல்லாம் பிரச்சனை. அதுக்கப்புறம் குடிச்சிக்கிட்டு ஆடுவீங்க, அதெல்லாம் எங்களால் கவனிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. எங்களுக்கே பல பிரச்சனை இருக்கு. குடும்பஸ்தங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வாடகைக்கு விடு விடுறோம். சரிங்களா? முதல்ல கிளம்புங்க. ஏன் நாங்க அந்த தப்பு தண்டாக்கெல்லாம் போனது இல்லையா, குடிப்பழக்கம்லாம் இல்லைங்கயா. இப்படிதான் சொல்லிட்டு வருவீங்க, அப்புறம் எல்லா பழக்கமும் இருக்கும். முதல்ல கிளம்புங்கன்னு சொன்னேன். கிளம்புங்கயா முதல்ல. என்னது, நம்ம மச்சான் இங்க இருந்துகிட்டு இருக்கான். இவனுங்களை பார்த்தாலே தெரியுது, திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே இப்போ நோட்டம் விட்டுக்கிட்டு ஆள் இல்லாத நேரத்தில் களவானாலும் களவான்ட்டு போயிடுவானுங்க. அண்ணே. வாயா இரு, அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும்ண்ணே. யாருண்ணே 2 பேரும் திட்டிட்டு இருக்கீங்க? வீடு வாடகை கேட்டு வந்திருக்காங்கயா, அதான். வாடகை கேட்டு வந்திருக்காங்களா? என்னவாண்ணே, என்ன பிரச்சனை? அவனுங்க யாரு என்னன்னே தெரியல, வந்துட்டு வீடு வாடகைக்கு வேணும் அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் தர முடியாதுன்ட்டேன். இவனுங்களை மூஞ்சிய பார்த்தாலே நல்ல ஆளுங்க மாதிரியே தெரியல, திருட்டு பயலுக மாதிரி இருக்கானுங்க. இவனுங்களை நம்பி வீட்டை கொடுத்துட்டு என்ன பண்றது? அண்ணே, அப்பெல்லாம் சொல்லாதீங்கண்ணே. அவன் வேற யாரும் இல்ல, என் மச்சான் தான். மச்சானா? என்னப்பா சொல்ற? என் பொண்டாட்டியோட தம்பி தான். என்ன பிரச்சனை ஏதுன்னு வேற தெரியலண்ணே. பாவம், ரொம்ப நல்ல பையன் வேற. இப்படி வீடு இல்லைன்ட்டு வராங்கன்னா எதுவும் பிரச்சனை என்னமோ தெரியல. என்னப்பா, முன்னே சொல்லியிருந்தீன்னா நான் வீடு ஏதாவது பார்த்து கொடுத்துருப்பேன் இல்லையா? அவன் என்கிட்ட பேச மாட்டான். அவங்க அக்காவை நான் மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லி, அதான் சரி தூரத்துல நின்னே என்னன்னு பாப்போம்னு தான் பார்த்தேன்.
அவன் நம்பர் தரேன், எப்படியாவது வீடு மட்டும் வாடகை கொடுங்கண்ணே. மாசம் மாசம் வாடகை நான் கட்டிடுறேன். என்னப்பா நான் வேற அந்த பயலுகளை திட்டி அனுப்பிட்டேனையா? இல்லண்ணே, நல்ல பையனே, கொஞ்சம் பார்த்து கொடுங்கண்ணே. பயலுங்க போயிட்டானுங்க போலயே. அண்ணே, என்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்குண்ணே, நான் ஃபோன் நம்பர் தரேன், அதில் வேணா நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கண்ணே. சரிப்பா, சரி நீ நம்பர் வேணா கொடு, நான் பேசுகிறேன்.